20ஆம் தேதி காஷ்மீருக்கு 19ஆம் தேதி காஷ்மீருக்கு போக வேண்டிய அந்த நிகழ்ச்சி ஏன் ரத்து செய்யப்பட்டது கேட்குறாங்களா இல்லையா? மோடி ஏன் போகல? காஷ்மீர் ரத்து செய்யப்பட்டது. கேள்வி எழுப்புறது யாரு? இவர் நம்ம சுப்பிரமணிய சாமி ஆக்ரோஷமா பேசி மனதின் குரல் மையம் தெரிஞ்சது போர் வெறியில பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் என்ன வரப்போகுது? என்ன இப்போ வந்து பீகார் தேர்தல் ஜெயிக்கணுமா? கோட்டை விட்ட மோடி போங்க. கோட்டை விட்ட மோடி சொல்ற அளவுக்கு போகணுமா? என்னன்னா தெரியாமலோ இப்போ இந்தியா விஎஸ் பாகிஸ்தான் ஒரு நிலம் ஏற்பட்டிருக்கு. இராணுவங்கள் இன்னைக்கு நடந்த சொல்றேன் நான். இன்னைக்கு எல்லையோரத்தில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. 2 நாட்டு இராணுவமே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. பத்திரிக்கா சந்திப்பு பின்னாடி ஒரு ஆள் ரவுண்டு போட்டு காட்டிட்டு இருக்காங்களே, என்டிடி விடாங்க. அதை பற்றி மூச்சே வர மாட்டிருக்கேன். அதில் சாவா? ஆமாம், அவர் பிஜேபி ஐடி விங்கில் உள்ளவர். இவருக்கு என்ன லிங்க்னு சொல்லி கேட்குறாங்களோ அதை பற்றி மூச்சு விட மாட்டிருக்காங்க. தீவிரவாதிகளுக்கு எப்படி மதம் இல்லையோ, தீவிரவாதியை வந்து மதத்திலேயோ இனத்திலேயோ அவன் வந்து அயோக்கிய பையன். அவன் மனித மிருகம். அவனுக்கு எங்கே போட்டு மதம் இருக்குது? யாராவது தான் இருக்கட்டுமே. அப்போ அவனை வந்து மனுஷ பிறவியே அவன் கிடையாது. அவன் இல்லை அங்கே உள்ள பதிவு பண்ணாங்க. ஒரு ராணுவ இல்லைங்கிறது அங்கே பதிவு பண்ணுறாங்க. आर्मी होती ત્યાં અને જે ટુરિસ્ટ પ્લેસ છે ત્યાં કોઈ આર્મી મેન નહીં, કોઈ પોલીસ મેન નહીં, કે કોઈ ફર્સ્ટ એડ કિટ નહીં, કાંઈ જ સુવિધા નહીં. એમાંથી એક આર્મી મેન નહીં. હવે મારા ઘરનો સ્તંભ વયો ગયો છે. હવે તમે મને પાછો આપો. મારે બીજું કાંઈ ન જોઈએ. આજ પછી કોઈ દિવસ કોઈ વોટ જ નહીં કરતા. જો આપણી ગવર્મેન્ટને પોતાની જ સુવિધા રાખવી છે. તમારા પાછળ કેટલા વીઆઈપી હોય છે, કેટલી ગાડીઓ હોય છે. તમારો જીવ છે. આ ટેક્સ પે કરે છે એનો જીવ નથી. ஆனா எப்படி வந்து ரிபப்ளிக் டிவி டைம்ஸ் நோ எப்படி சொன்னாங்க? எப்படிப்பட்ட துவேஷ கருத்துக்களை வந்து விதித்தாங்க. ஜிப்ப கீழாடியை வந்து அவுத்து பார்த்து முஸ்லிமான்னு பார்த்து சுட்டாங்க. அப்போ எப்படா வந்து சையத் ஆதில் ஹுசைன் அந்த வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். பெகல்மா தாக்குதலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த பயங்கரவாதமாக இருந்தாலும், எந்த மத அடிப்படைவாதமாக இருந்தாலும் நம்ம ஒருபோதும் ஏற்பதில்லை. 28 பேர் அதோட முடிவுன்னு பார்த்தா இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மோதலுங்கிற லெவலுக்கு ஆயிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை தாண்டி இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருபோதும் விடப்போவதில்லை, ஒரு கை பார்க்காமல் விடமாட்டேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கார். ஒரு பிரதமராக பொறுப்போடு பேசுகிறாருன்னு தான் நினைக்கிறோம். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? யாரை பார்க்குறதுங்கிறேன் கேள்விதான். நான் வந்து மனதின் குரலில் பார்த்தேன். வீராவசமாக பேசுகிறார் பிரதமர் மோடி அவர்கள். யாரை கை பார்க்கணும்? அந்த குற்றவாளிகள் வந்து பாகிஸ்தான் முடிவு பண்ணப்பட்டு விட்டதா? பாகிஸ்தான் தான் குற்றவாளின்றா நடவடிக்கை எடுக்கட்டும், பிரச்சனை இல்லை. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், நடவடிக்கை எடுப்போம். ஆனால் இதில் வந்து நிறைய கான்ஸ்பிரசி இருக்குது, சதி செயல் இருக்குன்னு நாம சொல்லலை, சுப்பிரமணியன் சாமி சொல்கிறார்ல. ஆமாம், அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கார். பிரதமர் மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும், அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொல்கிறாரு. எங்களுடைய தலைவர் விசிகாவுடைய தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர் முதல்ல சொன்னால் இது வந்து பெரிய ப்ராசஸ் லூப், இது செக்யூரிட்டி லூப் ஆயிடுச்சு. ஸோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் சொன்னதுக்கு எல்லாரும் கொந்தளிச்சாங்களே. அவன் இப்போ வந்து சுப்பிரமணியன் சாமி சொல்கிறார், என்ன செய்கிறது? பிஜேபி மூத்த தலைவர் தானே. அப்போ இதில் என்னன்னா சரியான விசாரணை தேவை. இப்போ இங்கே பிரதமர் மோடி அவர்கள் வீராவசியமாக போர்ன்னு முழங்கி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி பாகிஸ்தானில் அல் ஜசீரா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நியாயமான விசாரணை பண்ணுங்க, நியூட்ரலான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, நாங்கள் ஒத்துழைக்கிறோங்கிறாங்க. அப்போ அங்கே வந்து எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ப்ரோ ஆக்டிவான ஒரு மெஷராக இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு போர் வெறி தோன்ற மாதிரி ரிபப்ளிக் டிவி,
இந்த அர்ணப் கோசாமி தான் வந்து தளபதியாக வைக்கணும்னு நினைக்கிறேன். ரீபப்ளிக் டிவியுடைய இந்த அர்ணப் கோசாமி இருக்கார்ல, அவர் தான் எப்படியாவது இந்த போரில் ஒன்று நிப்பாட்டின்னு இந்தியாவாங்கிற விரும்புகிறாரு. வேறு இது என்னத்தை சொல்கிறது, ஆழ்ந்த ஒரு துக்கம். இது வந்து யார் பண்ணுனா எப்படி பண்ணான்னு ரெண்டாவது விஷயம். இது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது தானே. இது 26 உயிர்கள் போய்விட்டது, 50 பேர் இன்னும் குற்றுயிரமாக குறையாமல் இருக்கிறாங்க. இது வந்து அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனமா, செக்யூரிட்டி லூப் ஹோலா, அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். அது அங்கே உள்ள உயிர் போயிட்ட இல்லை, அங்கே உள்ள பதிவு பண்ணாங்க. ஒரு ராணுவ இல்லைங்கிறது அங்கே பதிவு பண்ணுறாங்க. ஆனால் எப்படி வந்து ரீபப்ளிக் டிவி, டைம்ஸ் நோ எப்படி சொன்னாங்க, எப்படிப்பட்ட துவேச கருத்துக்களை வந்து விதித்தாங்க. ஜிப்ப கீழாடியை வந்து அவுத்து பார்த்து முஸ்லீமான்னு பார்த்து சுட்டாங்கிறான். அப்போ எப்படிடா வந்து சையத் ஆதில் ஹுசைன் அந்த குதிரை ஓட்டி வந்து எப்படி மரணிச்சாரு? அப்போ அவர் சுண்ணத்துடைய இல்லையா, கதனா பண்ணலையா? எவ்வளோ அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எப்படி விதைக்கிறாங்க பாருங்கள். குற்றுயிரும் குயிரமாக கிடக்கிறாங்க. அதில் வந்து ஒரு இராணுவ வீரர் இறந்து கிடக்கிறாரு. அப்போ அந்த பிணத்தின் மீது அரசியல் பண்ணக்கூடிய அயோக்கியர்கள் என்ன செய்கிறது? அது பேரை கேட்டாங்களாம், உங்கள் பேர் என்னது, முஸ்லீம் பேர்னா விட்டுட்டாங்களாம், இந்து பேர்னா சுட்டாங்களாம். எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான கருத்தை சொல்கிறாங்க. அங்கே இறந்து போனவர்களில் காயம்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எங்களை பாதுகாத்தது இந்த பாயி, அப்துல் ரஹ்மான் பாயி, இந்த ஆதில் ஹுசைன் பாயி, இந்த சையது பாயின்னு சொன்ன பிறகுதான் உலக நம்ம இந்திய மக்களுக்கு பரவாயில்லை, இராணுவம் வர முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பாங்க. அதை கூட ஒரு 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 பல்லவி சொல்லியிருக்காங்க, கன்னடத்தை பல்லவி சொல்லியிருக்கிறாங்க. யூடியூபர்ஸ் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே காஷ்மீரில் அன்றைக்கி ஒரு தாய் இருக்கிறேன், ஒரு முஸ்லீம் அம்மா, ஒரு 25 பேருக்கு சாப்பாடு போட்டு நைட்டு ஃபுல்லாக அவங்கள தங்க வச்சு ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மனித நேயத்திற்கும் ரொம்ப ஒரு ஒரு போட்டுதலுக்குரிய மக்களாக காஷ்மீர் மக்கள் இருந்திருக்கிறாங்க. இதை வெளிக்கொண்டு வராமல் பாகிஸ்தான் தான் அவன் தான் குறிப்பாக சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையாளாகத்தனமான அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் கண்டிக்கிறோம். எப்படி தீவிரவாதிகளுக்கு எப்படி மதம் இல்லையோ, தீவிரவாதியை வந்து மதத்திலேயோ இனத்திலேயோ அவன் வந்து அயோக்கிய பையன், அவன் மனித மிருகம், அவனுக்கு எங்கே போட்டு மதம் இருக்குது, யாராவது தான் இருக்கட்டுமே. அப்போ அவனை வந்து மனுஷ பிறவியே அவன் கிடையாது. அவன் அந்த அப்பாவி பொதுமக்களை போய் நீ வந்து சுட்டு கொண்டான்னா அயோக்கிய பையன் அவன், அரசியல் சம்பந்தம் இல்லாத நபர்கள். அது பாருங்களேன். அப்போ இப்படிப்பட்ட இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் வரக்கூடிய அரசியலையும் பார்த்தீங்கன்னா, சங்கி ஊடகங்களும் பார்த்தீங்கன்னா, இது இஸ்லாமிய வெறுப்பை தோன்ற மாதிரி. என்னடா இது நாடு, சோர்ந்த நாடு இல்லையா? அதில் ஏன் உங்களுக்கு வந்து மடியில் கனம் இல்லைன்னா வழியில ஏன் உங்களுக்கு பயம்? இன்வெஸ்டிகேஷன் சொல்லுங்களேன், பிடிக்கல. 2014 அந்த இந்த அட்டாக் நடந்துச்சு பாருங்கள். அதாவது 2016 பதன்கோட், அதே 16 வந்து யூரி, அது கூட என்கிட்ட டேட்டா இருக்கிறது. ஜனவரி 2ஆம் தேதி 2016 வருஷம் பதன்கோட் நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் இராணுவ தலைமையகத்தை வந்து அடித்தாங்க. அதாவது ஏர்ஃபோர்ஸுடைய வீரர்களை 12 பேர் இறந்தாங்க. அதே வருஷம் 2016 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி யூரியை அடிக்கிறாங்க. யூரியில் 19 இராணுவ வீரர் நம்ம இழந்திருக்கிறோம். அப்போவும் இதே சவுடால் தான் பிரதமர் மோடி வந்து 2014 அவர் பிரச்சாரத்தில் இருக்கும்போது என்ன சொன்னார்? காஷ்மீர் லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இந்திய இராணுவ வீரர்களை தீவிரவாதிகள் அங்கேருந்து பாகிஸ்தானில் வந்து தாக்குறாங்க, இராணுவ வீரர்களுடைய உயிர்களெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு, இராணுவ வீரர்களையே பாதுகாக்காத மன்மோகன் சிங் அரசு வீழ்த்தப்பட வேண்டும், தன்னாலே ராஜினாமா பண்ணி போகணும் சொன்னாரா இல்லையா? இப்போ அதே கேள்வி 2016 யூரி பதன்கோட்டில் வந்து இராணுவ வீரர்களை வந்து அடிக்கும்போது இந்த கேள்வியை வந்து காங்கிரஸ்காரன் திருப்பி கேட்டாங்க. நம்முடைய பி சிதம்பரம் கேட்டாங்க, ராகுல் காந்தி கேட்டார். ராகுல் காந்தி இதுக்கு போயிருக்காரு, பஹல்காமுக்கு ராணுவ அங்கே முதல் மோடியை காணாம, மோடி எங்கே போயிருக்காரு? பீகாருக்கு போயிட்டாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்காக போய்விட்டார். அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு ஆளாக இருக்குது. அப்போ இந்த யூரி பதன்கோட்டுடைய அந்த விஷயத்தை தேசபக்தியாக மாற்றின கையோட நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2016 டீல் மானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு சொன்னாரா இல்லையா? பணம் மதிப்பிழப்புன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஏடிஎம் மிஷின் நோக்கி ஓடிட்டுருக்கோம். யூரியும் மறந்து போச்சு, பதன்கோட்டும் மறந்து போச்சு. இந்த 2 அட்டாக் இதுதான் இந்தியாவுடைய வரலாறாக இருக்கிறது. இது நான் வந்து கற்பனையாக சொல்லலாம். இன்னைக்கு மோடி மட்டும் இருந்திருக்காவிட்டால்ங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு.
இது பிஜேபியோட அணுகுமுறையை பார்க்குறதா, ஒரு பிரதமரோட அணுகுமுறையை பார்க்குறதா, இன்னைக்கு வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறார்கள், இன்னைக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்றதுக்கு மோடி தான் சரியான ஆளுங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது இல்லையா? நம்ம அதை கடந்து போகும். எதிர்கொள்ள வேண்டியது பாகிஸ்தான். அவனே பஞ்சம் பராயில் உட்காந்துருக்கான். அவன் ஒரு நாடு, அவனு ஆட்கள், அவன் ரொட்டிக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் ஆகிட்டான். பாகிஸ்தானை போய் நம்ம மோதணும். நம்ம சைனாவில் மோதணுங்க. சைனா கிட்ட அவன் தான் வந்து 40,000 ஸ்கொயர் ஃபீட், 4,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆமாம். இமாச்சல் பிரதேசத்தில் வந்து 4,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆட்டை போட்டு வச்சுருக்கிறான், குடும்பம் நடத்திட்டு இருக்கிறான். நம்ம யாரோட மோதணும்? நம்ம துண்டு பாகிஸ்தானை போய் மோதணுங்கிறீங்க. அவன் 2 துண்டாக கிடக்கிறான். எப்போ பார்த்தாலும் குண்டு வெடிப்பாக இருக்குது, சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். அது ஒரு நாடு. நம்ம யாரோட மோதணும்? சரி, நான் என்ன கேட்குறேன், அமித்ஷாவுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி, பத்திரிக்கா சந்திப்பு பின்னாடி ஒரு ஆள் ரவுண்டு போட்டு காட்டிட்டு இருக்காங்களே, என்டிடி விடாங்க. அதை பற்றி மூச்சே வரமாட்டிருக்கேன். அதில் ஷாவா? ஆமாம், அவர் பிஜேபி ஐடி விங்கில் உள்ளவர். இவருக்கு என்ன லிங்க்னு சொல்லி கேட்குறாங்களோ அதை பற்றி மூச்சு விட மாட்டிருக்காங்க. அதை பற்றி எந்த விதமான ஒரு மேட்ரு வரமாட்டிருக்கேன். சரி, அது இருக்கட்டும். இதே அரவிந்த் கோஸ்வாமி, ரிப்பப்ளிக் டிவியுடைய அந்த அரவிந்த் கோஸ்வாமி, புல்வாமா அட்டாக் நடைபெறுவதற்கு முன்னாடியே ஒரு அட்டாக் நடைபெற இருக்கிறது என்று சொல்லி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல மாட்டினாரா இல்லையா? அந்த கேஸ் என்னாச்சு? கடந்த கால பெரிய கடுமையாக விமர்சனம் காணாங்கல்ல. ஆமாம், 2019 புல்வாமா, அதாவது 14 பிப்ரவரி 2019, எத்தனை பேர்? 40 இராணுவ வீரர்கள் அட்டாக் பண்ணுறாங்க. அதை வைத்து அதே பாகிஸ்தான் போர், அதே தேசபக்தி, பாரத் மாதா கே ஜெய், இராணுவ வீரர்களே அப்படின்னு போய் நின்று இராணுவ ட்ரெஸ்லாம் போய் நின்றார் மோடிஜி. அதோடைய இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 350 சீட்டுக்கு மேலே வாங்கினாங்க என்டிஏ. அப்போ எல்லாத்துக்கும் இது போன்ற விஷயங்களுக்கு பின்னால் அரசியல் பின்னணி இருக்கா என்று நடுநிலையான பத்திரிகையாளர் கேட்குறாங்கல்ல, அந்த கேள்வி நியாயம் இருக்கா இல்லையா? அதுதான் நம்ம சொல்கிறோம். சுப்பிரமணியன் சாமி கேட்குறத பதில் சொல்லி, இப்போ இந்தியாவுக்கு தலைவர் சொல்கிறதா இருக்கட்டும், இது போன்ற அட்டாக் நடக்கும்போது கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாமல் அதை அப்படியே வந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமா மாற்றி அதிலேயே அரசியல் பண்ணுறீங்க. இது யாருடைய குற்றம் நான் கேட்குறேன். அந்த பெஹல்காமில் எப்படி வந்தாங்க தீவிரவாதிகள்? தீவிரவாதின்னு வச்சுக்கிறோம், சுட்டது ஃபுல்லாக தீவிரவாதிப்பா. பாகிஸ்தானே வந்து சுட்டுருக்கான், அப்படிதானே? தீவிரவாதி தான். எங்கே பாகிஸ்தான் எங்கேயும் வந்திருக்கான், பாகிஸ்தானே வச்சுக்கிறோம் சொல்கிற மாதிரி. நமக்கு தெரியல எங்கேயும் வந்தாங்கன்னு. பாகிஸ்தானே வந்தாலும் சொல்கிறாங்கல்ல, எப்படி வந்தாங்க? இவ்வளோ பெரிய இராணுவ கட்டமைப்பு, அவ்வளோ ரோடு சாலைகளில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க. ஹெலிகாப்டரில் வந்து இறக்குனாங்களா? எப்படி ஊடணும்னா? அப்போ நம்ம மேலே ஒரு தவறு இருக்குது. அப்போ இராணுவத்தையே வந்து ஒரு பலகீனமாக காட்டுறதா இல்லை இருக்கா? இவ்வளவு பாதுகாப்பு அம்சத்தையும் தாண்டி பெஹல்காமில் உள்ளே வந்து தாக்குதல் என்று சொன்னால், அதான் தலைவர் சொல்கிறார் எழுச்சி தமிழர், இது உள்துறை அமைச்சத்தினுடைய கோளாறு. கோட்டை விட்ட மோடி போங்க. கோட்டை விட்ட மோடி சொல்கிற அளவுக்கு போகணுமா? இப்போ என்னென்ன தெரியாமலோ இப்போ இந்தியா விஎஸ் பாகிஸ்தான்ற ஒரு நிலம் ஏற்பட்டிருக்கு. இராணுவங்கள் இன்னைக்கு நடந்த சொல்கிறேன் நான். இன்னைக்கு எல்லை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. 2 நாட்டு இராணுவமே சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு பாற்ற மக்களை ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ நம்ம இராணுவ வீரர்களை வந்து குறை சொல்லவே முடியாது எந்த தொழிலும். ஏன்னா அவங்க உயிரை பணைய வச்சு பண்ணுறாங்க. மோடியும் அதுக்கு எதிரான ஒரு எதிர்வினை ஆட்டும் போது அது நியாயம் தானே. அதை எப்படி கடந்து போகணும்? நான் கடந்து போக சொல்ல, அது பொறுப்பான ஒரு பேச்சா இருக்கான்னு கேட்குறேன். பிரதமர் மோடி வந்து இப்போ போரே வச்சுக்கிறோங்கிறேன். இப்போ ராகுல் என்ன சொல்கிறாரு? நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அரசாங்கம் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைக்கிறோம். எப்படிப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. இப்போ அதே ஸ்டாண்ட் நாமளும் இருக்கிறோம். ஆனால் பிரதமர் மோடியுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? இது வரைக்கும் பால்காமில் போகலைங்க. இந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லலையே. எங்க பீகாருக்குள்ள போறாரு, அங்கேருந்து சவுடால் விட்டுட்டு என்ன செய்ய? அங்கேருந்து சவுடால் விட்டு என்ன செய்யன்னு கேட்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ் ரிவர் பேக்ட் ட்ரீட்டியை ஒப்பந்தத்தை வந்து என்ன செய்கிறாங்க? சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து தடை செய்யுங்கிறாங்க. டிப்ளமேட்டிக் மூவ்னு பேசுகிறாங்க. லெட்டர் கூட எழுதியிருக்கிறாங்க. அது சரியான அவங்க ரத்து பண்ணுறாங்க. சிம்லா அதை பார்த்தீங்கன்னா 1972 அதாவது சிம்லா ஒப்பந்தம் என்பதும் இண்டஸ் ரிவர் ஒப்பந்தம் என்பதும் இருவேறு துருவங்கள். ரொம்ப உன்னிப்பாக மிகவும் ஆழமாக பேசும் சப்ஜெக்ட். 1972 ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ பாகிஸ்தான் தரப்பில் இருந்தோம், இங்கே இந்திரா காந்தி தரப்பில் இருந்தோம். பேசப்பட்ட சப்ஜெக்ட் தான் இந்த இண்டஸ் வேலி, அந்த ரிவர், அதாவது சிந்து நதியுடைய ப்ராஜெக்ட் சம்மந்தமாக. அது 2 அணை நம்ம கிட்ட இருக்குது, 9 அணை பாகிஸ்தான் கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த அணையை வந்து தடுத்து நிறுத்தினா நம்ம இந்தியா தாங்காது. அவ்வளோ தண்ணி அங்கே வரும். மேட்டூர் டேமை நம்முடைய இதுக்காக சொல்கிறேன், நம்முடைய மேட்டூர் அணையை
ஒரு 200 தடவை 300 தடவை நீங்கள் நிரப்பினா அந்த தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி வரும் வருஷம் வருஷம். அப்போ அவ்வளோ வெள்ள தண்ணி என்ன செய்வீங்க எல்லாம் கடை அதை வந்து பக்காவாக யுஎன்ஓடைய அனுமதியோட இன்னும் சொல்லப்போனால் வேர்ல்டு பேங்கு அதில் பெருங்கொண்ட பணம் போட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து அந்த ஒரு திட்டம். அதை நம்ம இங்கே போகிற போக்கில் நம்ம அடைத்து விடுவோம்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது சர்வதேச நீதிமன்றம் வரைக்கும் அது போகும். அது சட்டம் இருக்குல்ல யுஎன்ஓ அவைக்கு போகும். அப்போ நம்ம வந்து ஒரு அர்ணப் கோஸ்வாமி போன்றவர்கள் ரிபப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ், லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த சங்கி ஊடகங்களுக்கு வேண்டால் தீனிப்புறதாக அமையுமே இல்லாமல் இதை தூரநோக்கு பார்வையோட செய்ய வேண்டும். சும்மா இங்கேருந்து போர் வந்து ஒரு தீர்வே கிடையாதுங்க. பாகிஸ்தான் அடிச்சு நமக்கு என்ன போர் என்பதை இருதரப்பட்ட நாடுகளுக்கு சரியா வராது. பொருளாதார சிக்கல் விளிம்பு நிலை மக்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்கன்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது ஒரு அந்த 28 பேர் கொலைங்கிறத தாண்டி ஒரு போராக வரும் பொழுது, ஒரு பாதுகாப்பு விஷயம் வருகிற பொழுது பாகிஸ்தானை தனிமைப்படுத்துக்கிறேன். அவன் உலக நாடுலேருந்து பாகிஸ்தான் அந்நியப்படுத்துங்க, அப்படி டிப்ளமேட்டிக்காக வேலை செய்யுங்க. பாகிஸ்தான் தான் உள்ளே வந்து அடிச்சிருக்கான்னு நிரூபிக்க உலக மக்கள் மத்தியில். மும்பையுடைய தாக்குதல், அந்த நம்ம தாஜ்மஹால் ஹோட்டலில் தாக்குதலை இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அஜ்மல் கசாப்னு ஒரு ஆளை கொண்டு நிப்பாட்டி ஒரு முஸ்லீம் பாய் அவன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள கான்ஸ்பிரசி நிறைய இருக்கா இல்லையா? ஹேமந்த் கர்கரே தலை சிறந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இறந்துட்டோமா இல்லையா? அசோக் சவான் மும்பையுடைய சிட்டி கமிஷனர், திறமையானவர்கள் அவர்களாம். அவங்கெல்லாம் அந்த 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 கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போய் அவங்க உயிரிழந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு மர்மம் முடிச்சே தானே இருக்குது. கேஸை இழுத்து மூடிட்டாங்க. அது ஒரு விஷயம். அஜ்மல் கசாபுங்கிற வந்து ஒரு இஸ்லாமியன் பாகிஸ்தானி அவன் வந்து அட்டாக் பண்ணான்ட்டாங்க. இது வரைக்கும் அட்டாக் பண்ணவனை காமிச்சாங்களா? இந்திய இராணுவம் வந்து போய் சுட்டு வீழ்த்தினாங்க. தீவிரவாதி இவன் கரெக்டாக வருஷப்படுத்திருக்கலாமே. அப்போ அங்கே என்ன சொன்னாங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாம்பேயில் இருக்கக்கூடிய ஜூயிஸ் அந்த யூதர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல தான் பில்டிங்கில் தான் தங்குனாங்க இவங்க. நியூஸ் வந்துச்சா இல்லையா? அந்த இடத்துக்கு மும்பை போலீஸ் போனாங்களா இல்லையா? அதுபோல் இந்த பஹல்காமில் பண்ண தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்துங்க, அவனை கொண்டு அது ப்ரூஃபாக பண்ணுங்க. அதை விட்டு நம்ம நிரூபிக்க முடியாத விஷயத்தில் போய் நம்ம பாகிஸ்தானோட போர் போனோம்னா போய் என்ன பிரயோஜனம்? அவனை அடிப்போம், நம்ம அடிக்கிறதா? போர் ஒரு தீர்வாகாதுன்னு சொல்ல வர்றோம். தீர்வாக ஒரு எல்லை தாண்டி போகும்போது ஒரு பாதுகாப்பு கருதி வந்து நம்ம எதிர்கொண்டு தானே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எது நம்மை தாக்கும் போது நம்ம சும்மா வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? கார்கில் மாதிரி தான். கார்கில்ல எப்படி அடிச்சு விரட்டணுமோ விரட்ட வேண்டிதான். நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து அவன் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுற மாதிரி. சிம்லா ஒப்பந்தங்கிறது சாதாரண ஒப்பந்தம் கிடையாது. லைன் ஆஃப் கண்ட்ரோல், எல்ஓசியுடைய சப்ஜெக்ட். சிம்லா ஒப்பந்தத்தை வந்து அவங்க கேன்சல் பண்ணாங்கன்னா இனி வந்து அங்கே ஆசாத் காஷ்மீர், லடாக்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லா பக்கமும் வருவான். இப்போமே பார்த்தீங்கன்னா அந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் அபிநந்தன் மாட்டினா பாருங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ராணுவ வீரர் மாட்டிருக்காரு. என்ன இப்போ ராணுவ வீரர் உள்ள பிடிச்சி வச்சிருக்காங்க. பிடிச்சி வச்சிருக்காங்க. எப்படி? ஏன்? போர் செய்ய போன ராணுவ வீரர் இல்லை, தெரியாம பார்டர் தாண்டிட்டு பேசிட்டு புரியுதா? அவரே பிடிச்சி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அங்கே இருக்கு. சிம்லா ஒப்பந்தம் நடைமுறை இருக்கும் போதே எப்படி இருக்கிறது? நீங்க அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை நீங்க கேன்சல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா யாரும் எங்கேயும் போவாங்க. அப்போ இது தூரநோக்கு பார்வையோடு செயல்பட வேண்டிய விஷயமா இல்லையா தான் நம்ம கேள்வி. போர் ஒரு தீர்வாகாது. இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி வந்து ஆக்ரோஷமாக பேசி மனதின் குரல் மையம் அது இருந்துச்சது. போர் வெறியில் பேசுகிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்ன வரப்போகுது உங்களுக்கு? என்ன இப்போ வந்து பீகார் தேர்தல் ஜெயிக்கணுமா? பீகார் தேர்தல் ஜெயிக்கணும் வேற மேட்ரு. அரசியல் சாயம் பூசுவது சரியான்ற அப்படி தானேங்க வந்துட்டு இருக்கு. இப்போ அதுதானே இப்போ சுப்பிரமணியன் சொல்கிறாரு, நீ இப்போ மோடியும் ரிசைன் பண்ணணும், அமித்ஷா ரிசைன் பண்ணுங்கிறாரு. இல்லை, ஒரு நாட்டுக்கு இப்போ ஒரு பட்டமான சூழல் வந்து அவர்கள் பதவி விலகுவது ஒரு தீர்வாகுமா? ராகுல் காந்தி சொல்கிறாரு, திருமாவளவன் சொல்கிறாரு, இப்படி எல்லாரும் சொல்கிற பட்சத்தில் நாட்டுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு பட்டமான சூழல் சொல்கிறோம். ராஜானமாங்கிறது ஒரு தீர்வாகுமான்னு ஏன் சொல்கிறோம்னா, அங்கே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போருங்க. பிரதமர் மோடி என்ன செஞ்சார்? சமாதான தூதராக போய் ரஷ்யாவுடைய புட்டினையும் கெட்டி பிடிச்சி முத்தமிட்டாரா இல்லையா? அதே மாதிரி ஜெலன்ஸ்கியும் பார்த்து என்ன செஞ்சார்? கெட்டி பிடிச்சி நீங்கள் போர்லாம் தீர்வாகாது, ரொம்ப சமாதானமாக போயிடணும். அப்போ இந்த ரீபப்ளிக் டிவி சங்கி ஊடகங்கள்லாம் என்ன சொல்லிச்சு? உலக சமாதான புறாவே யார்? பிரதமர் மோடி தான் சொன்னாங்க. போயிட்டு வந்து 3 மாதத்தில் இவர் போற ஆரம்பிக்கிற மாதிரிலாம் பேசினா அப்படி நம்ம என்ன சொல்கிறோம்? இது கண்டிக்கத்தக்கது. இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. நடந்துக்கிட்டே வருதா இல்லையா? 10-12 வருஷத்தில் யூரி, நான் எத்தனை அடிக்கிருக்கேன், யூரி, பதன்கோட், புல்வாமா, இந்த பெஹல்காம், பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸ், பெரிய பெரிய சம்பவங்கள். அப்போ இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதை விட்டு எப்போம்லாம் அந்த இராணுவ வீரர்கள் தாக்கப்படுகிறாரோ, இப்போ எப்படிலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வருகிறதோ
அப்போம்லாம் வந்து பாகிஸ்தான் சொல்லி என்ன செய்ய? தமிழ்நாட்டில் அதை வச்சு போய் எல்லா இடங்களும் அனுமதிக்கப்படாத ஊர்வலம் பொருக்கு இன்னைக்கு தடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து இது என்ன இந்தியாவா பாகிஸ்தானான்னு பிஜேபியினர் ஒரு பெரிய கோஷத்தை எழுப்பி இன்னைக்கு தள்ளுமுள்ள இருக்குது தமிழ்நாட்டில். அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி வந்து சென்னையில் நின்று அவருடைய இவர் யார் புதிதாக வந்திருக்கிறாரு நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் குண்டக்க மண்டக்க பேசுகிறாரு. அங்கே நின்று அவர் வெறுப்பில் கூட்டணியை பற்றிலாம் பேசுகிறார். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து விஜயுடைய தாவேக்காவுடைய கூட்டணி வாசை டோரை வந்து கதவை நாங்கள் மூடி விட்டேங்கிறாரு. நீ எப்படி மூடலாம் கேட்குறாப்புல இவர். எப்போ எங்கள் கதவை நாங்கள் மூடுறோம்ப்பா உனக்குன்னு வந்துட்டு. அப்போ அவர் ஆசை இங்கே வெளியே வரணும். இப்படிலாம் இப்போ ஒன்று வர்றாங்களா இல்லையா? அப்போ இதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கா மஸ்ஜித் குண்டு வெடிப்பு யார் ஈடுபட்டா? பிரக்யா சிங் தாக்கூர் தாங்க ஈடுபட்டாங்க. இல்லை அன்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா கோச்சை வந்து காந்திஜியை கொலை செய்யும் போது படுகொலை செய்யும் போது இஸ்மாயில் தான் பச்சை குத்துனா. அப்போ அந்த சந்தேக பார்வை இருக்கிறனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், திரும்ப திரும்ப சுட்டது யாரு அவனை கொண்டாங்கிறோம். நீ வந்து ஜிப்பை கலத்தி பார்த்துட்டு முஸ்லீம்னு சுட்டான்னு பொய் சொல்லாத. முஸ்லீமான்னு பேரை கேட்டுட்டு வந்து சுட்டான்னு சொல்கிறீங்களா, முஸ்லீம் இல்லாத அது பொய் சொல்லாத. எல்லாம் வெட்ட அழிச்சம் வந்துட்டா. அப்போ நீ சொல்லக்கூடிய புறப்பகண்டா ஃபுல்லாக தப்பாக இருக்குது. அப்போ தப்பான புறப்பகண்டாவில் நின்றுக்கிட்டு தவறான பிரச்சாரத்து மேலே இருந்துக்கிட்டு நீ போருன்னு சொல்லும்போது எங்களுக்கு சந்தேகம் வருது. எதுக்கு இந்த போர்? அந்த ஆள் இந்த லஷ்கரே தைபாவா அந்த ஆள் வந்து கண்ணீர் மல்க பேட்டி விடுவார். ஒரு தாடி வச்சுட்டு பாய் பொறுப்பு எங்களுக்கு அது பொறுப்பே இல்லைங்கிறாப்புல அவர். இல்லை பயங்கரவாதி சொல்கிறத பொறுப்பு இல்லைன்னு உடனே நம்ப முடியாது. ரைட்டு. அது வேற. அவங்க வந்து இந்தியாவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க வந்து போர் முறையில் நின்றுட்டு இருக்காங்க. அவன் தீவிரவாதி. அவன் வந்து உயிரை வருத்தனை வந்திருக்கான். முறையாக அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டுவது இதே முதல் முறைங்க. ஆமாம், இது வந்து நாங்கள் செஞ்சான்னு சொல்லுவோம், நாங்கள் செய்யலையா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய சந்தேகங்களை கிளப்புறாங்க. ஓகே, நம்ம இவருடைய எம்பியை அவர் கிளப்புறாரா இல்லையா? ஏன் வந்து 2020ஆம் தேதி காஷ்மீருக்கு 19ஆம் தேதி காஷ்மீருக்கு போக வேண்டிய அந்த நிகழ்ச்சி ஏன் ரத்து செய்யப்பட்டது கேட்குறாங்களா இல்லையா? மோடி ஏன் போகலை காஷ்மீர் ரத்து செய்யப்பட்டது? கேள்வி எழுப்புறது யாரு? இவர் நம்ம சுப்பிரமணியன் சாமி ட்விட்டரில் போட்டிருக்காருல. ஏன் அவசரமாக வந்து 21ஆம் தேதி இங்கே போனார், சவுதி அரேபியாவுக்கு சென்றார். அங்கே சர்வ கட்சி கூட்டத்தில் வந்து ஏன் காஷ்மீருடைய முதல்வர் அப்துல்லாவையா ஃபருக் அப்துல்லாயா மகன் அப்துல்லையா நீ கூப்பிடல? இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாருல. அப்போ முற்கூட்டியே வந்து அர்ணப் கோசாமி போன்ற சங்கி ஊடகங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறா அட்டாக் நடக்கணும்னு. அவசரமாக திரும்பி வந்து பாகிஸ்தான் எப்படி ஒரு மோடி சொல்கிறாரு. ஏன் அந்த பெஹல்காமுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த குன்றில் வந்து ஒரு 2 மணி நேரமாக வந்து எந்த இராணுவ ஆட்கள் ரீச் பண்ணலையே? ஏன் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குது, 26 பேர்கள் இறந்துருக்கிறாங்க, ஏன் உடனடியாக இராணுவம் அங்கே போகவில்லை? இந்த கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா? அப்போ அதை விட்டு இந்த சப்ஜெக்டில் என்ன நடந்துச்சுக்கிற நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். சந்தேகம் வருது நாட்டு மக்களுக்கு. ஒரு பக்கம் கண்டிக்கிறோம், இது நடக்கக்கூடாது தான், தீவிரவாதிகளை வந்து நம்ம என்ன சட்டத்தை தண்டிங்க, போர் வழக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆளுக்க இதெல்லாம் கிளியர் பண்ணலையே? நீங்கள் பொறுப்பு தட்டி கழிக்கக்கூடிய விஷயமெல்லாம் இருக்கிறது. ஓகே, இது வந்து என்ன சொல்லணும்னா முதல்ல இருந்த விவகாரம் என்பது வேறு. ஒரு உள்நாட்டில் நடந்த சமாச்சாரம், உள்துறை அமைச்சர் அங்கே போனார் வந்தாருங்கிறதெல்லாம் தகவல் வேறு. இந்த இரு நாட்டுக்கிடையே ஒரு போர் சூழல் ஏற்பட்டுருக்கிறது. இப்போ துப்பாக்கிச்சூடு நடந்துக்கிறது, உயிர் பலி மட்டும்தான் இல்லை. இந்த பதற்றம் நியாயமானதல்ல. அதையும் தாண்டி பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ எவ்வளோ பொறுப்பு வேண்டும், அந்த பொறுப்புலேருந்து அவர் தவறிவிட்டார்களா, பிஜேபி அரசியலுக்காக செய்கிறாங்கிற பல்வேறு விமர்சனம் வச்சுக்கிறீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுது. இந்த வேலை சொல்ல அறக்கிறது நேரம் உயிர் மாதிரி 2 விஷயத்தை மட்டும் பதிவு செய்கிறேன். சர்வதேச ஜியோ பாலிட்டிக்ஸில் டீநியூக்ளியரைசிங் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. 1/4 நூற்றாண்டு காலமாக யூத ஜியோனிசவாதிகள் வந்து ஈரான்கிட்டையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பது கருத்துமாக இருக்கிறாங்க. ஏன்னா 2 இஸ்லாமிய நாடுகளில் அணு ஆயுதம் இருக்கிறதுங்குது. இப்போ ஈரானை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஈராக் போரில் வழங்கப்பட்ட ஆயுதங்களை அவன் வந்து மாடிஃபை பண்ணிட்டான். ஈரான் அமெரிக்காவோட ஆயுதம் தான் அது. அவங்க என்ரிச் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் ஆல்ரெடி இருக்குது. ரஷ்யாட்டையோ யூஎஸ்கிட்டையோ சைனாட்டையோ வாங்கி வெடிச்சிட்டாங்க. அப்போ பாகிஸ்தானை 2 துண்டாக பிரிக்க வேண்டும். பாகிஸ்தானை வந்து என்ன செய்யணும், நியூக்ளியர் செட்டாக அதை வந்து எடுக்கணுங்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. அதில் இந்தியா பலியாகுதோ என்கிற யோசனை ஒன்று இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இலங்கையை எடுத்துக்கிறேங்க. இலங்கையில் அந்த ஈஸ்டர் அன்னைக்கு குண்டு வெடிச்சு ஞாபகம் இருக்கா?
சில வருஷத்துக்கு முன்னாடி ஆமா ஆமா யார் மேலே பழிய போட்டாங்க? சர்வதேச கூட எல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய மேல் பழிய போட்டாங்க. நடந்தது. இப்போ போன வாரம் என்ன வந்திருக்கு? கோத்தபய ராஜபக்சே தான் என்ன செஞ்சாரு, இதுக்கு வந்து முக்கியமாக பங்காட்டினது. வந்துட்டா இல்லையா வெளியில், பூனைக்கட்டி வெளியே வந்துட்டா. சர்வதேச அளவில் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்ட வேண்டும் என்பதை வந்து காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இல்ல அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. நான் என்ன சொல்றேன், அந்த மக்களை இதை காப்பாத்துனது இப்போ பல்லவியே ஒரு நல்ல சாட்சி, அந்த குதிரை வீரன் ஒரு நல்ல சாட்சி. அந்த மக்கள் வந்து கடையெடுப்பு அறிவிச்சிருக்காங்க முஸ்லீம் மக்கள். அப்பாவி முஸ்லீம் மக்கள்ங்கிறது வேற. ஆனா அதே அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்க தீவிரவாதிகளோட ஒருபோது ஏற்க முடியாது. ரெண்டே பிரிச்சு பார்க்க வேண்டிய பக்குவம் இருக்கு. அந்த பக்குவத்தோடு நடந்து கொள்ளுங்கிற கரெக்டாக பயணம் பிடிச்சிட்டீங்க. அந்த பக்குவத்தோடு நடங்க. தீவிரவாதியை முஸ்லீம் பார்க்காத, இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் பார்க்கக்கூடாது. தீவிரவாதி மனுஷ பிறவியே கிடையாது, அப்படி பாருங்கிறேன். ஓகே ஓகே, இந்த விஷயம் சேர்த்து அப்படியே மக்களும் பார்க்க விட்டுறேன். நன்றி சார். நன்றி.